ஹலோ பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வல்லாரை துவையல் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 10th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வல்லாரக்கரையை செஞ்சு கொடுப்பாங்க. பசங்க அதை சாப்பிடவே மாட்டாங்க, பிடிக்கலம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் புதினா துவையல் டேஸ்ட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். ஸோ வல்லாரையை ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கிட்டு கொஞ்சமா ஒரு 10-15 பச்சை மிளகா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கிட்டு ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுக்கலையா அது எல்லாமே சேர்த்து ஒன்றா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தென் சின்ன லெமன் சைஸ் புளி நான் அதிகமாக சேர்த்துக்கல. உங்களுக்கு புளி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 minutes வதக்குனீங்கன்னா அதோட ஸ்மெல் கொஞ்சம் போயிடும், கருவேப்பிலை ஸ்மெல் எல்லாம். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க வல்லாரை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி ஓப்பன் பண்ணி ஒரு 5 minutes ஓப்பனாகவே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நல்ல அரோமாவோட வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வல்லாரை துவையல் ரெடி. ஸோ இதை நம்ம கஞ்சிக்கு வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். கூழ் இருக்குன்னா அதுக்கு சைடிஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு சமைப்போம். டாடா.